வணக்கம் நண்பர்களே. 2024 கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல இருந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கை நம்ம ஒவ்வொரு டைப் வைஸாகவும் ஒவ்வொரு பார்ட் வைஸாகவும் அப்படியே பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே இதில் நம்ம 10 கேள்விகள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11வது கேள்வி பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப், பி ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப், சி ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 கியூப், தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் HCF ஆஃப் ஏ ஸ்கொயர் பி கியூப் plus HCF of B square C cube plus HCF of C square A cube. ஸோ ABC கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் ரெண்டா பிரித்து HCF கேட்டிருக்காங்க. அதுலேயும் கூட அவங்க சொல்லும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் B கியூப் இதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல A ஸ்கொயர் B கியூப் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? A ஸ்கொயர் பாருங்கள், A வந்து இது கொடுத்துருக்காங்களா, ஸ்கொயர்னா அப்போ பவரில் இருக்கிறது அப்படியே டபுள் ஆகும். இப்போ 2 ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 2 பவர் 4 இன்ட்டு 3 கியூப். ஸ்கொயர் பண்ணும்போது 3 9ன்னு போட்டக்கூடாது. ஸ்கொயர் பண்ணுறோன்னா இது என்னவாகும்னா டபுள் ஆகும். அப்போ 3 2 6ன்னு கிடைக்கும். ஸோ 3 பவர் 6 இது ஏ ஸ்கொயர். அடுத்ததான் பி கியூப். அப்போ இதை கியூப் பண்ணுறோம். 3 பவர் 3 6. ஸோ 3 பவர் 6 இன்ட்டு 5 பவர் கியூப் பண்ணும்போது புரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ 5 கியூப் அப்படின்னா கியூப் பண்ணும்போது பவரில் 3 வரும். நீங்கள் 3 9 3 கியூப் 27ன்னு போடக்கூடாது. அப்படியே என்ன பண்ணணும்னா 3 பெருக்கல் 3 3 9ன்னு போடணும். அப்போ 5 பவர் 9. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் HCF. பாருங்க, HCFனா எது பொதுவாக இருக்கோ அதை எழுதணும். இங்கே 2 பவர் 4 இருக்குது, இங்கே இல்லை, அப்போ 2 வராது. இங்கே 5 பவர் 9 இருக்குது, அந்த பக்கம் இல்லை, அப்போ அது வராது. ஸோ 3 பவர் 6 3 பவர் 6. பவர் வேறு வேறு இருந்தால் பவரில் எது கம்மியோ அதை பார்க்கலாம். இங்கே பவர் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குன்றதால இதோட HCF என்ன வந்துடும்னா 3 பவர் 6. ஸோ ஆன்சரில் ஃபஸ்ட்டு வர வேண்டியது 3 பவர் 6. இங்கே பாருங்கள், 3 பவர் 6. ஒருவேளை அவங்க சில நேரத்தில் வேற எங்கேயாவது மாற்றி கூட கொடுத்துருக்கலாம். அவங்க ப்ளஸ் தானே, 1 + 2 + 3 2 + 1 + 3 வேற வேற வருன்றதால மாறி கூட கொடுத்துருக்கலாம். அதனால் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வாட்டி எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இங்கே 3 பவர் 9 இருக்குது. ஸோ கட்டாயம் இது வராது. ரைட்டா? இங்கே 3 பவர் 6 இருக்குது நடுவில், இங்கே 3 பவர் 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். மீதி இருக்கிறத வச்சு முடிவு பண்ணலாம். ரெண்டாவது வரும் HCF ஆஃப் B ஸ்கொயர் C கியூப். அப்போ இங்கே என்ன தேவை, B ஸ்கொயர் தேவை. அப்போ பாருங்க, B ஸ்கொயர் இதோ இருக்கு, ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 3 பவர் 2 4 இன்ட்டு ஸ்கொயர் பண்ணுறோம் 5 பவர் 3 6ன்னு ஆயிடும். புரியுதா? இதுதான் சொன்னது 5 பவர் 3. இப்போ ஸ்கொயர் பண்ணுறோன்னா பவரில் 2 இருக்கும். 3 2s பெருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். A பவர் M ஹோல் பவர் என்னன்னா A பவர் MN அப்படிங்கிறது ஃபார்முலா. பவரில் இருக்குது அப்படின்னா பிராக்கெட் போட்டு அது ஹோல் பவரில் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? அப்போ அதுபடி 5 பவர் 6. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, C கியூப். அப்போ C கியூப் அப்படின்னும் போது C இதோ இருக்கா, இதை கியூப் பண்ணணும். அப்போ 5 பவரில் 2 இருக்குது. அப்போ 3 6 இன்ட்டு 2 பவர் 3 இருக்குது, கியூப் பண்ணுறோம். அப்போ 3 9. முன்னாடி சொன்னால் அதே லாஜிக் தான். காமனாக இருந்தால் எடுத்துக்கணும். 3 ரெண்டுத்துலையும் காமனாக இல்லை, 2 ரெண்டுத்துலையும் காமனாக இல்லை, 5 மட்டும்தான் காமனாக இருக்குது. பவரும் சேமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வந்துடும், 5 பவர் 6. ஆப்ஷனில் எங்கே இருக்குது, இதோ பாருங்க, இங்கே 5 பவர் 6 இந்த இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இங்கே 5 பவர் 9ன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வராது. இங்கே 5 பவர் 3ன்னு இருக்குது. ஸோ கட்டாயம் இதுவும் வராது. ஸோ ஆன்சர் இதுதான் வரும். ஆப்ஷன் ஏ தான். நம்ம வேணா தேர்டுக்கும் கூட ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் பாருங்க. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, HCF ஆஃப் C ஸ்கொயர் A கியூப்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது C ஸ்கொயர். C ஸ்கொயர் அப்படின்னும் போது இங்கே 5 ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணுறோன்னா 5 பவர் 4 2 பவர் 3 இருக்குது. ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 3 2s 6. அடுத்ததா A கியூப். A கியூப்னு வரும்போது இங்கே பாருங்கள், கியூப் பண்ணுறோம். 2 பவர் 3 6ன்னு வந்துடுமா, இன்ட்டு 3 பவர் நம்ம என்ன பண்ணுறோம், கியூப் பண்ணுறோம். ஏற்கனவே 3, அப்போ 3 9ன்னு வந்துடும். காமனா இல்லை, 3 இல்லை, 5 இல்லை, 2 பவர் 6 தான் காமனாக இருக்குது. அப்போ இதுக்கான HCF என்ன வந்துடும்னா 2 பவர் 6. பாருங்கள், 2 பவர் 6 நம்ம எடுத்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா 3 பவர் 6 முதல்ல இருக்குன்றதால நம்ம அதை போட்டுற முடியாது. இப்போ ஏன்னா 5 பாருங்க, செகண்டே அவங்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவேளை வேற எங்கேயாவது இருக்கிற 3 பவர் 6 முன்னாடி வந்து மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதனால நீங்கள் 3த்தையும் ட்ரை பண்ணி தான் சொல்ல முடியும். நம்ம ரெண்டாவது வரும்போதே மற்றதில் அந்த ஆப்ஷன் எதுவும் இல்லைன்றதால நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு சாதாரண கொஸ்டின் தான். வெறும்னே ஏபிசியோட HCF என்னன்னு கேட்டால் டக்குன்னு முடிச்சிட முடியும். ஆனால் அவங்க பாருங்க எவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சு இதுக்கு HCF கேட்டிருக்காங்கன்ட்டு. சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 12. த LCM ஆஃப் 3 2.7 0.09 இஸ். இந்த 3 நம்பருக்கும் மீசிமா LCM கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவாக நடத்த அந்த டைப் வைஸ் வீடியோ போடும்போது இதுக்கான ஷார்ட்கட்டை ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கோம். என்னன்னா LCM கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த 3 நம்பர்லேயே
பெரிய நம்பர் ஆன்சராக இருக்கும், இல்லை அதை விட பெரிய நம்பர். இதில் எது பெரிய நம்பர்? 3, 2.7, 0.09ல் பெருசு 3. ஸோ கீழே ஆன்சர் வரும்போது 1, 3 வரணும், இல்லை 3யை விட பெரிய நம்பர் வரணும். பாருங்க, ஆப்ஷன் ஏ 2.7. 2.7ங்கிறது 3யை விட பெருசா? கிடையாது, சின்னது. 0.27 கிடையாது. 0 அப்படின்னா நீங்கள் 27 படிச்சிடக்கூடாது. 0. இது 3ன்னு அர்த்தம், இது 0 வெறும் 0ன்னு அர்த்தம். அப்போ 0ங்கிறதும் 3யை விட அதிகம் கிடையாது, வராது. இதுவும் அதே தான். 0ங்கிறது 0.0ங்கிறது 3யை விட அதிகம் கிடையாது. 27 அப்படிங்கிறது ஆமாம் 3யை விட அதிகம். அப்போ இதோட எல்சிஎம் ஆப்ஷன் டி 27. முடிஞ்சிச்சு. நீங்கள் வேறு எதுவுமே எல்லாம் போடவே வேண்டாம். பாருங்களேன், இது 100 மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் 100 டிவைட் பண்ணணும். அவ்வளோ பெரிய வேலைலாம் எதுவும் கிடையாது. என்ன ஒரே ஒரு ட்ரிக் தெரிஞ்சிருக்கணும், நம்ம எல்சிஎம் எடுக்கிறோன்னா எல்சிஎம் கீழே வரக்கூடிய ஆன்சர் அவங்க கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கணும், இல்லைனா அதை விட பெரிய நம்பராக இருக்கணும். அப்படிங்கிற ட்ரிக் தெரிஞ்சதுன்னா ஆன்சரை முடிச்சிடலாம். பாருங்கள், ரைட்டா? அடுத்ததா கேள்வி எண் 13. த எல்சிஎம் ஆஃப் 1/3, 5/6, 2/9, 4/27 இஸ். இது மூணுத்துக்கும் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் மீ போ மா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப். எல்சிஎம்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர், இல்லைனா அதை விட பெரிய நம்பர். ஹெச்சிஎஃப்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர், இல்லைனா அதை விட சின்ன நம்பர். கரெக்டா? பாருங்க, 1, 5, 2, 4 இருக்கிறதுல மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பெரிய நம்பர் 5. ஸோ ஆன்சர் 1 5ஆக இருக்கணும் மேலே பவரில், அதாவது நியூமரேட்டரில், இல்லைனா 5 விட அதிகமாக இருக்கணும். 20 5 விட அதிகம், 40 40 10. ஸோ மேலே இருக்கிற எல்லாமே 5 விட அதிகம் தான். அப்போ இதை வச்சு சொல்ல முடியாது. சரி, ஹெச்சிஎஃப் வருவோம். ஹெச்சிஎஃப் கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் 3, 6, 9, 27 இதுக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் இருக்கிறதுலையே சின்ன நம்பர். இப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 3ன்னு இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ ஆப்ஷனில் கீழே பாருங்கள், இங்கே 3 இருக்குது. 81 இது 3 விட கம்மி கிடையாது. 18 3 விட கம்மி கிடையாது. 27 3 விட கம்மி கிடையாது. முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20/3. எவ்வளோ நம்ம சம்மா போட்டாலும் இது ஒன்றும் பெரிய சம் கிடையாது தான். ஆனால் இப்படி ஒரு ஐடியா இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஒரு 4-5வது கொஸ்டினில் சொல்லும்போது கூட இதே மாதிரி ஒரு ஐடியாவே சொன்னோம், ஹெச்சிஎஃப் கேட்குறப்ப. சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு பெரிய பெரிய நம்பருக்குள்ள உங்களால் போட்டு முடிச்சிட முடியும். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 14. த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 சக்சஸிவ் கிவன் நம்பர்ஸ் இஸ். இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ போ வா ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 அடுத்தடுத்த இரட்டை எண்களுடைய மீ போ வா. இது சப்போஸ் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்து பாருங்களேன். இரு அடுத்தடுத்த இரட்டை எண்கள் 2 சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ். இப்போ தான் ரொம்ப சிம்பிளாக நான் 2 4ன்னு எடுத்துக்கிறேன். 2 4ன்னு எடுத்தோம் அப்படின்னா எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாட்டில். ஓ 2 2 2 4. அவங்க கேட்டிருக்கிறது ஹெச்சிஎஃப். அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னது? 2. அப்போ 2 அடுத்தடுத்த எண்களுடைய ஹெச்சிஎஃப் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 2ஆக தான் இருக்கும். நீங்கள் இதை நேரடியாக கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியும் போட்டு பார்க்கலாம். சரி சார், எனக்கு இதை மட்டும் வச்சு இப்படி சொல்ல முடியும், நான் இன்னும் ஏதாவது 2 நம்பர் எடுத்து பார்க்கணும். ஆனால் தாராளமா, ஆனால் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். 4 6 இது ரெண்டுத்தையும் பாருங்க, 2ஆம் வாய்ப்பாட்டில் செய்கிறேன். 2 4 3 2 6 வேற எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. ஸோ ஹெச்சிஎஃப் என்ன வருது? 2. ஸோ 2 சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா அதோட ஹெச்சிஎஃப் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 2ஆக தான் இருக்கும். சரிங்களா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இவங்க கேட்டாங்கல்ல 2 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீ போவா அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை ஜஸ்ட் மாற்றி என்ன கேட்குறேன் அப்படின்னா, த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 சக்சஸிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ். இரு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் மீ போவா. நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம். இதுக்கு எனக்கு கீழே ஆன்சர் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடும்போது இதுக்கான நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக தப்பாங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? ஆட் நம்பர்ஸோட மீ போவா. இது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் இதே இடத்துலயே சொல்கிறேனே, இந்த நடுவில் இருக்கிற ஆட் ஈவனை எடுத்துடுறேன். த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 சக்சஸிவ் நம்பர்ஸ் இஸ். இரு அடுத்தடுத்த எண்களின் மீ போவா. கொஷின் புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஷின் 2 சக்சஸிவ் ஆட் நம்பர்ஸ், அதோட ஹெச்சிஎஃப் 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் மீ போவா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஷின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த ஆட் ஈவன்லாம் எடுத்துட்டு எதுவுமே இல்லை. த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 சக்சஸிவ் நம்பர்ஸ், இரு அடுத்தடுத்த எண்களின் மீ போவா. இது ரெண்டாவது கேள்வி. ஸோ இந்த 2 கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 15. ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் த நம்பர்ஸ் 25 25 25 அண்ட் 36 36 36. இந்த 2 நம்பருக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீ போ வா கேட்டிருக்காங்க, அதாவது ஹெச்சிஎஃப்.
இது ஏற்கனவே 2023 நடந்த எக்ஸாமில் கூட இதே கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆன்சர் நீங்கள் டைரெக்டாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஏ கேள்வி தான் கேட்பாங்க, நம்பரோட மாற்றாமல். இல்லாட்டி மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், 25 25 25 பார்த்த உடனே தெரிஞ்சு நமக்கு எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 25 டேபிள்லேயே வரும். நான் 25லே செய்கிறேன், தேவைன்னா அடுத்தது பார்த்துக்கலாம். 25 25 2 இங்கே 2 வந்து 25 வாய்ப்பாட்டில் வராது, அதனால் 0 சேர்த்துக்கிட்டு இந்த 25 சேர்த்துக்கிறேன். 25 25 இந்த 2 25 வாய்ப்பாட்டில் வராது, அதனால் 0 போட்டுக்கிட்டு இந்த 5 சேர்த்தா 25 25 25 இது வரைக்கும் இருக்கட்டும். இதுக்கப்புறம் பண்ணுறதுனா 3 டேபிளில் பண்ணலாம், ஆனால் வேண்டாம், இங்கே நிறுத்துவோம். அடுத்தது 2வது நம்பர் 36 36 36 இது எந்த வாய்ப்பாட்டில் செய்கிறேன்? 36ஆம் வாய்ப்பாட்டில். பொதுவாக இதை 1ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு செய்யணும், ஆனால் அவசியம் கிடையாதுன்றதால் நான் அப்படியே செய்கிறேன். 36 36 3 36ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அதனால் 0. அடுத்து 6 சேர்த்துக்கிறேன். 36 36 3 36ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 0. அடுத்து 6 சேர்த்துக்கிறேன். 36 36 36 பாருங்க. இப்போ ரெண்டுத்துல எந்த நம்பர் பொதுவாக வந்திருக்குன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10 101, இங்கேயும் 10 101. அப்போ இதோட HCF என்ன வந்துடும் அப்படின்னா 10 101 அப்படிங்கிறது தான் இதோட HCF. அப்போ இங்கே நீங்கள் 25ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்துருக்கீங்களே சார், 36ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்துருக்கீங்களே, பிரைம் நம்பரால் தானே டிவைட் பண்ணணும்னா பிரச்சனை இல்லை. 25 36 எந்த காமன் டேபிள்லையும் வராது. நம்ம இது ரெண்டுத்துக்கு சேம், இது 25 36 இந்த 2 நம்பர் எந்த காமன் டேபிள்லையும் வராதுன்றதால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்சர் 10 10 1, அதாவது 10,101. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே ஆன்சர் பண்ணலாம். ஏற்கனவே 2023 கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க. ஏன் இப்போ நம்ம அடுத்து எழுத போகிற 2025 கூட ஏதாவது ஒரு எக்ஸாமில் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேட்குறாங்கன்னா இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்வி தான், 10th புக்கில் வரக்கூடிய கொஸ்டின். நேரடியாகவே இதை நமக்கு கேட்கலாம். நானும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது இந்த டைப் வைஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கூல் புக்கில் இந்த LCM HCF டாப்பிக்கை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். சரிங்களாமா? ஸோ இதோட நமக்கு 15 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.